வணக்கம். இன்றைய முக்கிய உலகச் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகுவை காணவில்லை. சகோதரர் இதோவிற்கு நேர்ந்தது என்ன? ஈரானின் பாடசாலையில் நடத்தப்பட்ட தாக்குதல் இலக்கு தவறு. ராணுவ விசாரணையில் வெளிச்சம். போரை முடிவுக்கு கொண்டுவர 3 முக்கிய நிபந்தனைகளை விதித்த ஈரான். அமெரிக்கா மீதான ஈரானின் ட்ரோன் தாக்குதல். FBI விடுத்த எச்சரிக்கை. ஹார்முஸ் நீரிணையை மூடிய ஈரான். உலக வர்த்தகத்தை அதிர்ச்சியடைய வைத்த எச்சரிக்கை. மத்திய கிழக்கில் அதிகரிக்கும் பதற்ற நிலை. அமெரிக்கர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. ஈரானை கைப்பற்ற நினைத்தால் வளைகுடாவை படையெடுத்தவர்களின் ரத்தத்தால் ஓடச் செய்வோம். விடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை. ஹார்முஸ் நீரிணையை கடந்த இந்திய கப்பல்கள் மறுப்பு தெரிவித்துள்ள ஈரான். மும்பை வந்தடைந்துள்ள மற்றொரு கப்பல். ஒரே மணித்தியாலத்தில் ஈரானை இருட்டில் மூழ்கடிப்போம். வெள்ளை மாளிகையில் இருந்து இறுதி எச்சரிக்கை. ஈரான் வெளியுறவு அமைச்சருடன் ஐநா பொதுச் செயலாளர் அவசர ஆலோசனை. இனி விரிவான செய்திகள். இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகுவை காணவில்லை. சகோதரர் இத்தோவிற்கு நேர்ந்தது என்ன? இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அவர்களின் இருப்பிடம் மற்றும் உடல்நிலை குறித்து ஈரானிய ஊடகங்கள் பல்வேறு அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டு வருகின்றன. ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களின் பின்னணியில் நெதன்யாகு காயமடைந்திருக்கலாம் அல்லது கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தை ஈரான் தரப்பு முன்வைத்துள்ளது. குறிப்பாக டான்சிம் நியூஸ் ஏஜென்சி இந்த தகவலை வெளியிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சமீப நாட்களாக நெதன்யாகு பொது நிகழ்ச்சிகளில் தோன்றாதது, அவரது இல்லம் சுற்றி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பது மற்றும் திட்டமிடப்பட்டிருந்த சில முக்கிய ராஜதந்திர சந்திப்புகள் ஒத்திவைக்கப்பட்டிருப்பது போன்ற காரணங்களால் இந்த யூகங்கள் அதிகரித்துள்ளன. இதற்கிடையில் டொனால்ட் டிரம்பின் தூதுவருடன் நடைபெறவிருந்த முக்கிய சந்திப்பு கூட ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது இஸ்ரேல் தரப்பில் ஏதோ அசாதாரண சூழ்நிலை நிலவுவதாக ஈரான் தரப்பு தெரிவித்துள்ளது. 2 எண்ணெய் கப்பல்களை அதிரடியாக தாக்கி அழித்தது ஈரான். கொழுந்து விட்டெறியும் காட்சிகள். தீவிரமடையும் கள நிலவரம். ஈராக் கடல் பகுதியில் 2 வெளிநாட்டு எண்ணெய் கப்பல்கள் மீது ஈரான் பாரிய தாக்குதல் நடத்தியுள்ளது. எரிசக்தி விநியோகம் மீதான தாக்கத்தை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தாக்குதலுக்கு இலக்கான கப்பல்கள் 2ம் கொழுந்துவிட்டு எரிவதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த கப்பல்களில் இருந்த 25 தொழிலாளர்களை அதிகாரிகள் வெளியேற்றியுள்ளதுடன் ஒரு தொழிலாளி உயிரிழந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் கடுமையாக முயற்சி செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தாக்குதலுக்கு வெடிபொருட்களை ஏற்றிச் சென்ற ஈரானின் சிறிய படகுகளில் பயன்படுத்தப்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வருகிறது. ஈரானின் பாடசாலையில் நடத்தப்பட்ட தாக்குதல் இலக்கு தவறு. ராணுவ விசாரணையில் வெளிச்சம். ஈரானின் மினா பகுதியில் உள்ள பாடசாலையில் நடந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா பொறுப்பேற்க வேண்டும். இதில் 175க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். பெரும்பாலும் குழந்தைகள் என்று நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. பிப்ரவரி 28 அன்று ஷாஜாரா தைபே பாடசாலை கட்டடத்தின் மீது டோமாஹாக் ஏவுகணை தாக்குதல் அமெரிக்க ராணுவத்தின் இலக்கு தவறு காரணமாக நடந்தது என்று ராணுவ விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் டோமாஹாக் ஏவுகணையை பயன்படுத்தும் போரில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள ஒரே நாடு அமெரிக்கா மட்டுமே. அமெரிக்கா மத்திய கட்டளையகத்தால் காலாவதியான தரவுகளை பயன்படுத்தி இலக்குகள் உருவாக்கப்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தரவு பாதுகாப்பு புலனாய்வு நிறுவனத்தால் வழங்கப்பட்டுள்ளது. கூடுதலாக சாத்தியமான இலக்குகளின் செயற்கைக்கோள் படங்களை ஆராயும் தேசிய புவிசார் புலனாய்வு அமைப்பின் பணி குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. தகவல் ஏன் இருமுறை சரிபார்க்கப்படவில்லை என்பது குறித்து விசாரணை இன்னும் நடந்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த பாடசாலை ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை கடற்படை அமைந்துள்ள அதே பகுதியில் அமைந்துள்ளது. இது அமெரிக்க ராணுவத்தின் உயர்மட்ட இலக்குக்கு மிக அருகில் அமைந்துள்ளது. முதலில் அந்த கட்டடம் ஒரு பாடசாலையாக இல்லை, அது ராணுவ தளத்தின் ஒரு பகுதியாக இருந்துள்ளது. ஆனால் 2013 மற்றும் 2016 இடையில் பாடசாலை வேலி அமைக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு ஈரானை காரணம் என ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் பாதுகாப்பு செயலாளர் முதலில் கூறி வந்த போதிலும் தற்போது பென்டகன் இது தொடர்பான உத்தியோகபூர்வ விசாரணைகளை தொடங்கியுள்ளது. போரை முடிவுக்கு கொண்டுவர 3 முக்கிய நிபந்தனைகளை விதித்த ஈரான்.
மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் சூழலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட தயார் என்ற சமிஞ்ஞையை ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசக்கியன் வெளிப்படுத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ரஷ்யா மற்றும் பாகிஸ்தான் நாட்டு தலைவர்களுடன் நடத்திய தொலைபேசி உரையாடல்களின் போது இந்த விருப்பத்தை அவர் தெரிவித்துள்ள போதிலும் பேச்சுவார்த்தைகள் தொடங்குவதற்கு 3 முக்கிய நிபந்தனைகளை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானின் தேசிய உரிமைகள் மற்றும் இறையாண்மை முழுமையாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதுடன் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்களால் ஈரானில் ஏற்பட்ட பாரிய உள்கட்டமைப்பு சேதங்கள் மற்றும் பொருளாதார இழப்புகளுக்கு தகுந்த இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அத்துடன் எதிர்காலத்தில் இதுபோன்ற ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் மீண்டும் நிகழாது என்பதற்கான வலுவான சர்வதேச சட்ட உத்தரவாதங்கள் அளிக்கப்பட வேண்டும் என்பதையும் ஒரு முக்கிய நிபந்தனையாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேற்கத்திய நாடுகள் மற்றும் இஸ்ரேல் மீது தங்களுக்கு துளியும் நம்பிக்கை இல்லை என ஈரான் பலமுறை கூறி வந்துள்ள போதிலும் பிராந்திய அமைதியை கருத்தில் கொண்டு இந்த பேச்சுவார்த்தைக்காக கதவுகளை திறந்து வைத்துள்ளதாக ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மீதான ஈரானின் ட்ரோன் தாக்குதல், FBI விடுத்த எச்சரிக்கை, கவலையில்லை என்கிறார் ட்ரம்ப். அமெரிக்காவின் மேற்கு கடற்கரை பகுதிகளை இலக்கு வைத்து ஈரான் ஆளில்லா வானூர்தி தாக்குதல்களை நடத்தக்கூடும் என பெடரல் புலனாய்வு பணியகம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. எனினும் அமெரிக்க மண்ணில் ஈரான் ஆதரவு குழுக்கள் நடத்தக்கூடிய தாக்குதல்கள் குறித்து தான் கவலைப்படவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் அண்மையில் நடத்திய தாக்குதல்களில் ஈரானின் உயர்மட்ட அதிகாரிகள் கொல்லப்பட்டதை அடுத்து அதற்கு பதிலடியாக ஈரான் பல்வேறு தாக்குதல்களை முன்னெடுத்து வருகிறது. இந்த சூழலில் கலிபோர்னியா கடற்கரை கப்பால் அடையாளம் தெரியாத கப்பலில் இருந்து ஈரான் ஆளில்லா வானூர்திகளை ஏவி தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக கலிபோர்னியா காவல்துறைக்கு FBI கடந்த மாதம் ரகசிய எச்சரிக்கை விடுத்திருந்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. ஹார்முஸ் நீரிணையை மூடிய ஈரான், உலக வர்த்தகத்தை அதிர்ச்சியடைய வைத்த எச்சரிக்கை. ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளதுடன் அதன் ஊடாக பயணிக்க முயற்சிக்கும் கப்பல்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என்று எச்சரித்துள்ளது. ஈரானின் அதிஉயர் தலைவர் அயதுல்லா அலி கமேனி படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து ஈரான் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. ஈரான் ஆயுதப்படைகள் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய இலக்குகள் மீது தொடர்ச்சியாக பழிவாங்கும் தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் அப்பாதை வழியாக பயணிக்கும் கச்சா எண்ணெய், உர விநியோகம் உட்பட பல அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியா முழுவதும் பரவலாக வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது. கச்சா எண்ணெய் விலை அதிகரித்துள்ள நிலையில் அன்றாட வாழ்க்கை அதிக செலவு மிக்கதாக மாறி வருகிறது. மத்திய கிழக்கில் அதிகரிக்கும் பதற்ற நிலை, அமெரிக்கர்களுக்கு விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை. மத்திய கிழக்கின் 14 நாடுகளில் உள்ள அமெரிக்க பிரஜைகளை உடனடியாக வெளியேறுமாறு அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் அறிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல்களை முன்னெடுத்துள்ள நிலையில் நிலவும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை கருத்தில் கொண்டு இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதற்கமைய பஹ்ரைன், எகிப்து, ஈரான், ஈராக், இஸ்ரேல், ஜோர்தான், குவைத், லெபனான், ஓமான், கட்டார், சவுதி அரேபியா, சிரியா, ஐக்கிய அரபு ராச்சியம் மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க பிரஜைகள் இவ்வாறு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை ஈரானுக்கு எதிராக இன்னும் பாரிய அளவிலான தாக்குதல்கள் நடத்தப்படவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானை கைப்பற்ற நினைத்தால் வளைகுடாவை படையெடுத்தவர்களின் இரத்தத்தால் ஓடச் செய்வோம், விடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை. ஈரான் நாட்டின் தீவுகளை கைப்பற்ற செய்யும் முயற்சி எதுவாக இருந்தாலும் அதற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லாத கடுமையான பதிலை வழங்குவோம் என்று ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிபாஃப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானிய தீவுகளின் நிலப்பரப்பிற்கு எதிராக எந்த தாக்குதலும் நடத்தப்பட்டால் நாம் வைத்திருக்கும் அனைத்து கட்டுப்பாடுகளும் உடைந்து போகும் என்று அவர் சமூக வலைதளமான எக்ஸலத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் அவர் அத்தகைய படையெடுப்பு நடந்தால் நாம் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் பதிலடி கொடுப்போம். நாங்கள் அனைத்து கட்டுப்பாடுகளையும் கைவிட்டு பாரசீக வளைகுடாவை ஈரானுக்கு எதிராக படையெடுத்தவர்களின் இரத்தத்தால் ஓடச் செய்வோம் என்று எச்சரித்துள்ளார். ஹார்முஸ் நீரிணையை கடந்த இந்திய கப்பல்கள், மறுப்பு தெரிவித்துள்ள ஈரான். மும்பை வந்தடைந்துள்ள மற்றொரு கப்பல். இந்திய கொடி ஏந்திய கப்பல்களை ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்ல ஈரான் அனுமதி அளித்ததாக தகவல் வெளியாகியது. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அரக்சியுடன் அமைச்சர் ஜெய்சங்கர் நடத்திய பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளுக்கும் இடையே உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.
இந்நிலையில் இந்திய சரக்கு கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்ல அனுமதிக்கப்பட்டதாக வெளியான செய்திக்கு ஈரான் மறுப்பு தெரிவித்துள்ளது. இந்திய தரப்பில் கூறப்பட்ட தகவலை ஈரான் மறுத்துள்ளதாக ராய்ஸ்டர்ஸ் நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. இதனிடையே சவுதி அரேபியாவில் இருந்து ஈரானிய தாக்குதல்களில் தப்பித்து ஹார்முஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்து எண்ணெய் கப்பல் ஒன்று மும்பை துறைமுகம் வந்தடைந்தது. மார்ச் 8 அன்று நீரிணையை கடக்கும் போது தாக்குதலில் இருந்து தப்பிக்க தனது இருப்பிடத்தை காட்டும் சமிஞ்ஞைகளை அணைத்து பயணித்துள்ளது. லைபீரியா கொடியுடன் வந்த இந்த கப்பல் 1.35 லட்சம் மெட்ரிக் டன் எண்ணெயை சுமந்து வந்தது என்று கூறப்படுகிறது. ஒரே மணித்தியாலத்தில் ஈரானை இருட்டில் மூழ்கடிப்போம், வெள்ளை மாளிகையிலிருந்து இறுதி எச்சரிக்கை. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள தாக்குதல்கள் நாளுக்கு நாள் தொடர்ந்து கொண்டே செல்கிறது. இன்னும் ஒரு வாரத்திற்கு மேல் தாக்குதல் நீடித்தால் மத்திய கிழக்கில் கூற முடியாத அளவு பிரச்சினை ஏற்படும். இந்த நிலையில் மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் சூழலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட தயார் நிலை என்ற சமிஞையை ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசக்ஸ்கியன் வெளிப்படுத்தியுள்ளார். அதற்கு 3 முக்கிய கோரிக்கைகளையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அறிவிப்பு வெளியாகி சிறிது நேரத்தில் 1 மணி நேரத்தில் ஈரானை இருளில் மூழ்கடிப்போம் என்று வெள்ளை மாளிகையிலிருந்து டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானின் மின்சார கட்டமைப்பை 1 மணி நேரத்தில் முடக்கும் வல்லமை அமெரிக்காவிற்கு உள்ளது என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் பதற்றம், ஈரான் வெளியுறவு அமைச்சருடன் ஐநா பொதுச் செயலாளர் அவசர ஆலோசனை. ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்டரேஸ் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சையது அப்பாஸ் அராஷியுடன் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் தற்போதைய பதற்றமான சூழல் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தியுள்ளார். இந்த உரையாடலின் போது பிராந்தியத்தில் மோதல்கள் மேலும் தீவிரமடைவதை தடுக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். குறிப்பாக இப்பகுதியில் அமைதியை நிலைநாட்ட அனைத்து தரப்பினரும் அதிகபட்ச நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று, தூதரக ரீதியிலான பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மறுபுறம் பிராந்திய பாதுகாப்பு தொடர்பான ஈரானின் நிலைப்பாட்டை வெளியுறவு அமைச்சர் அராஷி இதன்போது விளக்கினார். காசா மற்றும் லெபனான் உள்ளிட்ட பகுதிகளில் நிலவும் மனிதாபிமான நெருக்கடிகள் குறித்தும் அங்கு உடனடியாக போர் நிறுத்தம் செய்யப்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர். சர்வதேச சட்டங்களை மதிப்பதன் மூலமே இப்பிரச்சினைகளுக்கு நிலையான தீர்வை எட்ட முடியும் என சுட்டிக்காட்டிய பொதுச் செயலாளர், மத்திய கிழக்கில் அமைதியை மீட்டெடுக்க ஐக்கிய நாடுகள் சபை தொடர்ந்து தனது முயற்சிகளை மேற்கொள்ளும் என்றும் உறுதியளித்தார்.